ஹாய் 12th ஸ்டூடெண்ட்ஸ். 12th தமிழ் எக்ஸாம்க்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த டைமில் வந்து இந்த ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இந்த பிடிஎஃப் வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து படிச்சிடலாம். ஸோ இதை படித்து முடிச்சதுக்கப்புறமா ஸோ எவ்வளோ மார்க்ஸ் வரும்னு நீங்கள் வந்து இதை வந்து எதிர்பார்ப்பீங்க. ஸோ 90க்கு வந்து ஸோ அவுட் ஆஃப் 80+ ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இது போக என்னென்ன பார்க்கணுங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் டூ சப்ஸ்கிரைப். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அடுத்தடுத்து நடக்க போகிற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் வீடியோ வந்து போடுவோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின்ஸ் பேப்பரையும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ விச் இஸ் மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அதே இது வந்து பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட ஜூனியர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஸோ கமெண்ட் செக்ஷனில் பிடிஎஃப் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து லிங்க்கை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுறேங்க. ஸோ இந்த பிடிஎஃப்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ பலவுள் தெரிகை பார்த்துருப்பீங்க முன்னாடி. ஸோ பலவுள் தெரிகிலிருந்து ஸோ எல்லாமே இலக்கண பாட் மொழிப்பயிற்சிகள் கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ அந்த கம்ப்ளீட்டானால் ஸோ நீங்கள் வந்து அதில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ ஸோ அதை தான் பேசிக்காக வந்து இதில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மொழிப்பயிற்சி வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஆல்ரெடி ஃபுல்லாக ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு ஸோ இது வந்து இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ஒரு தடவை படிச்சுட்டு போங்க. இதிலேருந்து நிறைய கேள்விகள் வரலாம். ஸோ இலக்கண சைட்லேருந்து வரக்கூடிய குருவினாக்கள்லாம் இதுலேருந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதில் மெயினான குருவினாக்கள் மட்டும்தான் இதில் இருக்கும். ஸோ இதை வந்து படிச்சுக்கலாம். ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃபை படிக்கிறதுக்கு வந்து நீங்கள் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இது வந்து இன்னொன்று வந்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ நிறைய பேர் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 81% கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ நம்ம வந்து இன்னும் மோர் வந்து எல்லா எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் அதே மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே வரோம். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஸோ இன்னும் தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ குருவினா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ அதே மாதிரி இதில் வந்து செய்யுளில் தனியாக ஸோ அதே மாதிரி உரைநடையில் தனியாக ஸோ கீழே வந்து உரைநடையில் இருக்கும். ஸோ அதில் கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கொஸ்டின்ஸ். ஒரு 10 கொஸ்டின் 12 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை வாங்கினாலும் வந்து ஆல்ரெடி நீங்கள் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து குவார்டர்லியிலிருந்து ஸோ ஹாஃப் இயர்லி வரை எழுதின கொஸ்டின்ஸ் பேப்பரில் இந்த குருவினாக்கள் கவர் ஆகிருக்கும். ஸோ இதை மட்டும் படிங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, லாஸ்ட் 15 கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேயும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எப்படி சொல்கிறது, எல்லாத்துலேயும் 15 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அதுதான் இந்த பிடிஎஃப். ஸோ இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ புதுசாக யாராச்சும் வந்துருந்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் மேக் இட் யூஸ்ஃபுல். ஸோ இந்த பிடிஎஃப் தாண்டி நம்ம வந்து ஆல்ரெடி வந்து சக்ஸஸ் மெட்டீரியல் ஸோ வந்து 550+ மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஸோ நம்ம ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் நான் அதனோட லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் டைம் ஸோ நீங்கள் அதை பார்த்து ஸோ அந்த சக்ஸஸ் மெட்டீரியலை வாங்கி ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்துடும். ஸோ எப்படி சொல்கிறது, பயோ குரூப்புக்கும் வந்துடும், அதே மாதிரி சிஎஸ் குரூப்புக்கும் வந்துடும். ஸோ ஆல் சப்ஜெக்ட்டுக்கு வந்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி ஸோ அந்த பிடிஎஃப் வாங்கிச்சுட்டு நீங்கள் வந்து படிங்க. ஸோ அதே மாதிரி அணி இலக்கணமும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ இதில் வந்து ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஸோ பார்ட் பை பார்ட் கவர் ஆயிரும். ஓகேவா. ஸோ நயம் பாராட்டுக அதே மாதிரி அணியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன அணி, இந்த 4 அணியும் மெயினாக படிச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ 4 அணி தான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த 4 அணியும் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ பழமொழியில் ஸோ எதெல்லாம் மோஸ்ட்டாக வரும் இதுவரை கேட்டிருப்பாங்க அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். ஸோ அதேமாதிரி தமிழாக்கம் அதே மாதிரி எல்லாமே இருக்கும் இதில். செய்யுள் நெடுவினா அதே மாதிரி உரைநடை நெடுவினா துணைப்படம் நெடுவினா. ஸோ மேக்ஸிமம் இந்த சிறுவினா குருவினா நெடுவினாக்கு நான் ஆல்மோஸ்ட் நம்மளோட முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு 4 ஏழு மட்டும் படிங்க. ஸோ அதில் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு 4 ஏழில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா ஃபுல்லாக எதுவுமே வித்தவுட் சாய்ஸ் படிச்சிட்டிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து எதுக்குமே வந்து பயப்படாமல் போகலாம், ஈஸியாக போகலாம். ஸோ ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு 4 ஏழுலேருந்து வரும், இல்லைன்னா செகண்ட் 4 ஏழுன்னு வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ நீங்கள் 3 நெடுவினாக்களையும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இதுதான் இந்த ஒரு பிடிஎஃப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகேவா. இந்த பிடிஎஃப் வந்து நான் வந்து கீழே வந்து ஷேர் பண்ணிவிடுறேன். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பிடிஎஃப்னு போட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து வந்துடும், அந்த லிங்க் வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நான் இதோட வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்குறேன்னா ஸோ இந்த டைமில் வந்து ஸோ நீங்கள் அதிகமாக டைம் வந்து தமிழுக்கு ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து பிசிஎம் கட் ஆஃப்க்கு மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணி நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பார்த்துருந்தீங்கன்னா ஸோ கட் ஆஃபை பேஸ் பண்ணி தான் நம்ம சக்ஸஸ் மெட்டீரியலே வந்து ரெடி பண்ணியிருப்போம். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் சக்ஸஸ் மெட்டீரியல் நீங்கள் வந்து யாராச்சும் நம்மளோட சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதை படிச்சிங்கன்னா ஸோ 180+ கட் ஆஃப் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு எஃபோர்ட்ஸ் போட்டு தான் மேக் பண்ணியிருக்கோம். ஈவன் கம்பல்சரி பிசிக்ஸில் கம்பல்சரி கூட நம்ம அதில் ஆட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ இந்த லாஸ்ட் மினிட்ல இந்த பிடிஎஃப் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா
ஸோ நீங்கள் வந்து எழுதும் பொழுது, ஸோ எக்ஸாம் எழுதும் பொழுது ஸோ வந்து இந்த மெயினாக வந்து எந்தெந்த சாலிடாக வர பார்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த மொழிப்பயிற்சிகள் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அதேமாதிரி மனப்பாடம் திருக்குறள் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. பலவல் திரிகை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஸோ குறிவினா சிறுவினா நெடுவினா ஸோ எதை எழுதினாலும் ஸோ நீங்கள் இதுவரை எப்படி படிச்சிருப்பீங்க ஓகேவா. ஸோ அதுக்கு வந்து தலைப்பு எழுதுங்க ஓகேவா. ஸோ தலைப்பு எழுதி ஸோ அதுக்கப்புறம் எழுதுங்க. ஸோ குறிவினாவாக இருந்தாலும் சரி சிறுவினாவாக இருந்தாலும் சரி ஸோ நீட்டாக எழுதுங்க. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஸோ ஓரளவுக்கு நீட்டாக இல்லை அப்படின்னா ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் அந்தளவுக்கு வராதுன்னா ஸோ கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் நீங்கள் எழுதுனது அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்தால் போதும். ஸோ இவ்வளோதான் இதனோட ஒரு டிப்ஸ் கொடுக்கணும்னு நினச்சினா இதுதான் கொடுப்பேன். அதே மாதிரி துணைப்பாடம் எழுதும் பொழுது வந்து பார்த்துட்டிங்கன்னா நீட்டாக பாக்ஸ் போட்டு குறிப்பு சட்டகம் போட்டு ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் முன்னுரையிலிருந்து ஸோ அடுத்தது நீங்களே டாபிக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த டாபிக் எழுதுங்க. மினிமம் ஒரு முன்னுரை முடிவுரை சேர்த்து ஒரு 8 டாபிக் கவர் ஆகிற மாதிரி. ஸோ தமிழ் பொறுத்தவரையும் ஸோ டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுக்கோங்க. ஏன்னா நெடுவினா எழுதுறப்ப ஸோ நீங்கள் ஒரு நெடுவினா அதே மாதிரி 3 நெடுவினா எழுதும் பொழுதுமே வந்து ஈவனாக எழுதுங்க. ஸோ ஒரு நெடுவினா வந்து ஸோ கரெக்ட் ஒரு 3 பேஜுக்கு எழுதுறீங்கன்னா ஸோ அதே ஃப்ளோவில் கொண்டு வாங்க. ஸோ ஒன்று வந்து ஸோ ரொம்ப லாங்காகவும் ஸோ இன்னொன்று வந்து இன்னும் கொஞ்சம் லாங்காகவும் ஸோ இன்னொன்று வந்து கடைசி டைம் பத்தாமல் போய் ஸோ அது ரொம்ப ஷார்ட்டாக எழுதிட்டு வராதிங்க. ஸோ கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கொஸ்டின் தெரில அப்படின்னா ஸோ அதை வந்து விட்டுட்டு ஸோ அடுத்தது மூவ் பண்ணிடுங்க. ஸோ அதிலே ஸ்ட்ரக் ஆகி போய் நிற்க வேண்டாம். ஸோ தமிழ் ஆல்மோஸ்ட் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் வரும். ஸோ அதுலேயும் வந்து பாருங்கள். ஸோ நான் அதாவது 2024 பிடிஎஃபையும் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் 2023 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரையும் 2 கொஸ்டின்ஸ் பேப்பரையுமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுறேன். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு போகும்போது ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து உங்களோட மைண்ட் செட் மட்டும் இந்த மாதிரி வச்சுட்டு போங்க. ஸோ அது அப்சல்யூட்லி வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் பேப்பர் வெதர் இட் இஸ் ஈஸி ஆர் ஹார்ட் ஸோ நீங்கள் வந்து எப்படி வந்தாலும் நான் எழுத ரெடி அப்படின்ட்டு வந்து போங்க. ஸோ இதுதான் இது பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி 11th வந்து ஸோ கொஞ்சம் கண்டென்ட் இருக்கிற மாதிரி எழுதுங்க. ஸோ என்னதான் கதை அடித்தாலும் ஸோ தமிழ் பொறுத்தவரையும் ஸோ குறிவினா சிறுவினால வந்து அந்த கண்டென்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ மேஜராக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட வந்து அங்கே வந்து அவ்வளோக்கும் பார்க்க மாட்டாங்க ஓகேவா. ஸோ மார்க் பிடிப்பாங்க, பட் வந்து நீங்கள் மேஜராக வந்து கண்டென்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படியே வந்து கைடில் என்ன படித்தோமோ அதை மக்கப் பண்ணிட்டு போனோம். ஸோ அப்படியே எழுதாமல் ஸோ என்ன வந்து உங்களுக்கு கதையாக தான் படிச்சிருப்பீங்க தமிழ் மோஸ்ட்டாக. ஸோ அதை கரெக்டாக எழுதுங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் நீட்டாக கொடுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்கணும்ன்ட்டு நான் எல்லாத்துக்குமே கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறேன். ஸோ நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ புதுசாக யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் ஸோ அடுத்தடுத்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் அதேமாதிரி பிடிஎஃப்பும் நான் வந்து ஷேர் பண்ணிவிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின்ஸ் பேப்பரும் நான் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ 1 or 2 twice வந்து நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் உடம்பையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டே ஹைட்ரேட்டடாக எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து தண்ணி அதிகமாக குடிங்க. ஸோ கொஞ்சம் அடுத்து மெயின் சப்ஜெக்ட்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதுலேயே வந்து கொஞ்சம்